வணக்கம் நேயர்களே. டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார், ஹோமியோபதி மருத்துவர். 31 வருஷமாக ஹோமியோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனியவை இன்று நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திப்பது மகிழ்ச்சி. தும்மல் ஏன் வருகிறதுன்றதை பார்ப்போம். தும்மல் வராதவங்களே இருக்க மாட்டீங்க. தும்மல் ஒரு வியாதியா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் தும்மிட்டு தான் இருப்போம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே தும்மல் போடுறவங்க நிறையா. தும்மல் உங்களை எழுப்புதா, இல்லைன்னா நீங்கள் எழுந்தும்போது தும்முறீங்களா? அடுத்தது எழுந்தி ரூமை திறந்து ஜன்னல் விண்டோஸை திறந்துட்டு வெளிக்காற்று பட்ட உடனே தும்முறீங்களா? அதே நேரத்தில் தும்மல் வந்ததும் நேராக போய் தும்மல் தண்ணியில் போய் கை வச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ ப்ரஷ் பண்ணுறதுக்கோ கை வச்சதும் வருதா? இப்படி நுணுக்கமாக தும்மலை நாங்கள் சிம்டம்ஸ் பேஸில் அனலைஸ் பண்ணுவோம். மார்னிங் ஆன் வேக்கிங், ஆஃப்டர் ரைசிங், ஒயில் டச்சிங் த வாட்டர், இப்படியெல்லாம் அதை கண்டுபிடிச்சாதான் அதை கரெக்டான சிம்டம்ஸ் பேஸில் ட்ரீட் பண்ண முடியும். எத்தனை வருஷம் தும்மலாக இருந்தாலும் அதை ரிலீவ் பண்ண முடியும். தும்மல் எதனாலலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாமே தெரியும். காமனாக ஒரு டஸ்ட்டு, பொல்யூஷன், ஏசி, கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர் இது மாதிரி எதாவது குடிக்கும்போது தும்மல் நிறைய பேருக்கு வரலாம். இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸில் நல்ல அந்த வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ் எல்லாம் எடுக்கும்போது இன்னும் நிறைய அதிகமாக தும்மல் வரும். ஸோ இது ஏன் இதை தடுக்கவே முடியாதான்னா தடுக்கலாம். இதை ஒவ்வொருத்தருக்குமே பாடியில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இம்யூனிட்டி இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம 100 பேர் இருக்கோம் ஒரு இடத்துல, 10 பேருக்கு தும்மல் வருது, மீதி 90 பேர் நல்லா இருக்காங்க. அந்த 10 பேருக்கு அந்த இம்யூனிட்டி பவர், வைட்டல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மெடிசின்ஸை நம்ம ஹோமியோபதி மூலமாக கொடுத்து அவங்களுக்கு அந்த வைட்டல் ஃபோர்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியரில் போகும்போதும் அவங்களுக்கு கோல்டு வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு செய்ய முடியும். இப்போ எல்லோரும் சொன்னாங்க, சம்மர் நெருங்கிடுச்சு சார், நம்ம ஏசி இல்லாமல் தூங்க முடியல, ஆனால் ஏசியில் படுத்துட்டு காலையில் எழுந்தும்போது ஒரே தும்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம வாடிக்கையாக பார்ப்போம். அது தும்மல் போடும்போது தும்மல் மட்டும் இல்லாமல் கண்ணில் தண்ணி, மூக்கில் தண்ணி, கண்ணை கசக்கிறது, மூக்கை போட்டு தேய்க்கிறது, இந்த மாதிரி என் பிள்ளை எப்போவுமே சின்ன குழந்தையிலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். இதை நமக்கு அந்த குழந்தைகளுக்கு மூக்கில் பாலிப் இருக்கலாம். அதே நேரத்தில் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் யோசனோஃபீலியாவோ ஐஜிஇ வேல்யூ அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான வைட்டல் ஃபோர்ஸை, எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி ஹோமியோபதி மூலமாக கொடுக்க முடியும். கொடுக்கும்போது அந்த தும்மலே வராமலே போயிடும். நிறைய குழந்தைகளுக்கு பார்க்கும்போது இன்றைக்கி நேசல் பாலிப்பு தான். பாலிப்புனால நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. அதை சரி பண்ணிவிட்டோன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பாலிப்பினுடைய சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த மியூக்கஸ் மெம்பரேனில் ஷைனியாக இருக்கும் மூக்குக்குள்ளே, அதில் போயிட்டு டஸ்ட்டோ சில் ஏரோ டச் ஆகும்போதே அப்படியே மூக்கில் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும், தும்ம ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம பாடி எந்த ஒரு வெளியில் உள்ள ஒரு தேவையில்லாத பொருளை அக்செப்ட் பண்ணாது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பிரெயின்லேருந்து வர்ற சிக்னலுக்காக தும்மல் வரும். இதை நம்ம உடனடியாக நிறைய பேர் இந்த விக்ஸு, அமிர்தாஞ்சனை வச்சு தேய்ச்சி விடுறது, உறிஞ்சிக்கிறது, இதெல்லாம் டெம்பரரி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நிரந்தரமாக ஹோமியோபதி மூலமாக மருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக அது நிரந்தர தீர்வை நம்ம கிடைக்கும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இந்த நேசல் பாலிப், இதில் சைனசைட்டிஸ் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி சைனஸும் இருக்குது. அவங்களுக்கும் இந்த தும்மல் ப்ராப்ளம் நிறையா உண்டு. அதே நேரத்தில் சிலர் இந்த ஹே ஃபீவர்னு சொல்லுவோம், டஸ்ட்டு, பொல்யூஷன் இதெல்லாம் போகும்போதும் அவங்களுக்கு பாடியில் அல்லது ஏதோ ஒரு அந்த கால சூழ்நிலைகள் மாறும்போது பாடியில் ஒரு பாடி பெயின், ஃபீவரிஷ், தும்மல், கோல்டு அப்படி வரும். இது ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் அந்த சிம்டம்ஸை பார்த்து ட்ரீட் பண்ணும்போது ஹோமியோபதி மூலமாக அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸாக இருந்தாலும் சரி, ஹே ஃபீவராக இருந்தாலும் சரி, சிலருக்கு இந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், ஃபார் எக்ஸாம்பிள் கோல் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுற அந்த கோல் கண்டென்ட், இந்த மாதிரி எக்ஸ்போசஸில் உள்ளவங்களுக்கு அந்த அதை நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும், அந்த அட்மாஸ்பியரில் உள்ளவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறதுக்கும் நேட்ரம் ஆர்சனிட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிசின். அதே மாதிரி இப்போ சில் ஏர் பட்டதும், காற்று பட்டவுடனே சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் கொண்டு போனாலே பிளாங்கெட் போட்டு குல்லாலாம் போட்டு குழந்தைகளை கவர் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா சில் காற்று பட்டவுடனே தும்மல் வந்துடுது அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் சைலீஷியாங்கிற மருந்தை கொடுத்தா அற்புதமாக
குணப்படுத்த முடியும் ஹோமியோபதியில். இப்படி வந்து சிம்டம்ஸையும் பார்க்கணும். டஸ்ட்டு காசேஷன் சிம்டம்ஸ், மூக்கடைப்பு உள்ளதா அல்ல நேசல் பாலிப் கேஸா, என்னென்ன தருணங்களில் தும்மல் வருது அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் பண்ணும்போது நிரந்தரமாக அந்த தும்மலிலிருந்து நம்ம வந்து விடுதலை அடைவோம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.